வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நெய் 2 ஸ்பூனு, சோம்பு, கசகசா, பிரியாணி இலை, ஏலக்காய் 2, கட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு. அதுக்கப்புறம் ஆனியன், நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ, சில்லி 3. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, பாருங்க எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து நான் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து நான் காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அது தண்ணியில் போட்டு அது தோல் மேலே லைட்டாக எடுக்கணும். எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், தயிர் 1/2 கப், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க.
இந்த உலக்கில் நான் வந்து ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்துருக்கேன். கழுவி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் அரிசியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து இதெல்லாம் நான் ஒரு கப்பு எடுத்துட்டேன் அரிசி, அதனால் 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றணும். நீங்கள் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எப்பவுமே வீட்டில் இருக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ½ லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் வந்து இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். அவ்வளோதான். பிரியாணி எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து 3 விசில் விடணும். குக்கர் மூடி போட்டு நம்ம வீட்டில் பாருங்கள். அவ்வளோதான். விசில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 3 விசில் விட்டால் போதும். இப்போ ஓப்பன் பண்ண பாருங்க. அவ்வளோதான். இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். இது ட்ரை பண்ணி பாருங்கள், மிக சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்லாம்.